மிதுன ராசி உட்காந்து அட்வைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும். அவ்வளோ அருமையாக நம்மளுக்கு புத்தி சொல்லுவாங்க. உங்களுக்கே தெரியும். ஆனால் அவங்க தெளிவாகவே இருக்க மாட்டாங்க சார். குழப்பத்திலேயே தான் இருப்பாங்க இல்லையா? அடுத்தவங்களுக்கு புத்தி சொல்கிற அவங்க என்னைக்கு தான் தெளிவாவாங்க? இந்த சனி வக்ர பயிற்சியிலையாவது அவங்க தெளிவான ஒரு புத்தி எடுப்பாங்களா? எங்கேயோ ஒரு அருமையான ஒரு அழைப்பு வரும்ன்றீங்களே, அந்த அழைப்புலையாவது அவங்க தெளிவாவாங்களா? சொல்லுங்க சார். நிச்சயமாக. முதல்ல மிதுன ராசிங்கிறது அறிவாளி ராசி, விகட யோகம் உள்ள ராசி. முதல்ல திருமண உறவு பந்தங்கள் வலுப்பெறுகின்றன. உறவு ரீதியாக நிறைய மிஸ்கம்யூனிகேஷன். பிரிந்த உறவுகள் எல்லாமே சேரக்கூடியது. இந்த ஈகோ பார்க்காம என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மிதுன ராசிக்கு அவங்க அவங்க பார்ட்னர் கால் பண்ணுவாங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்கு சொத்து சுகம் சேர்க்க வாய்ப்புண்டு. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசித்து எங்களுக்கு அவ்வளோ கமெண்ட் கொடுத்து ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜியை கொடுத்து எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலை வந்து நீங்கள் அவ்வளோ பிரபலமாக்கி இவ்வளோ கமெண்ட்ஸு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எங்களுக்கு இவ்வளோ வியூவர்ஸ் இருக்கும்போது ஒரு ஹாப்பி எங்களுக்கு. இன்னும் உங்களுக்கு நிறைய என்னென்ன 12 ராசிக்கு என்னென்ன இருக்குது எல்லாம் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு சேர்க்கணுன்னு நாங்கள் அப்படியே ஒரு நாளும் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம், உங்களுக்காக எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு ஜோதிடர்களை கூப்பிட்டு உங்களுக்கான பலன்களெல்லாம் கேட்டு நாங்கள் ரசித்து நீங்கள் ரசிக்கணுங்கிறதுக்காகவே நாங்கள் ஒன்று ஒன்றா கொண்டு வந்துட்ருக்கோம். அதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி ஒரு அருமையான ஜோதிடர். அவர் யாருன்னா ஸ்ரீ சுபம் டாக்டர் விஜயகுமார் அவர்களை தான். நிறைய விஷயங்கள் நான் வந்து உங்களுக்கு எப்படி கொண்டு வரணும்னு அவர் தான் நிறைய 12 ராசிக்கும் எப்படி இருக்கும், நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு நிகழ்ச்சிக்கும் ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்துட்டுருக்காரு. இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான ஒரு பதிவை தான் பார்க்க போகிறோம். அதுதான் சனி வக்ரம். என்னடா இது சனி பயிற்சி இப்போ தான் முடிஞ்சுது, அது என்ன சனி வக்ரம்? அதான் எனக்கும் அந்த டவுட் இருக்குங்க. அவரே கேட்டு தான் கிளியர் பண்ணிக்கணும். சனி வக்ர பயிற்சின்னு இருக்கான். அதுவும் இந்த சனி வக்ர பயிற்சியில் யார்கிட்டையாவது ஒரு முக்கியமான ஆள்கிட்டேருந்து உங்களுக்கு ஒரு அழைப்பு வருமா? அந்த அழைப்பில் பாசிட்டிவ் இருக்கா, நெகட்டிவ் இருக்கா, பெரிய அதிர்ஷ்டம் திடீர்னு வந்துடுதா, இல்லை ஏதாவது அந்த 12 ராசியில் ஏதாவது சில ராசிக்கு ஏதாவது நெகட்டிவ் இருக்கா? ஏன்னா நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இத்தனையும் நாங்கள் அவரை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. உங்களுக்கான பதிவு இது. ஓகேவா? பார்ப்போம் அவரை. வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அருமையாக. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சார் நம்ம சனி வக்ர பயிற்சி, அதாவது சனி பயிற்சி இப்போ தான் முடிஞ்சுது. அது என்ன சார் சனி வக்ர பயிற்சி? சனி வக்ர பயிற்சின்னா என்ன? அது எப்போ வருது? யாரும் ஒரு புதுசாக ஒரு ஆள்கிட்டேருந்து ஒரு அழைப்பு வருமாமே. நீங்கள் தான் சொன்னீங்க. அந்த அழைப்பு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்கும்? நெகட்டிவாக இருக்குமா, பாசிட்டிவாக இருக்குமா? சொல்லுங்கள். அவங்கெல்லாம் ஃபுல்லாக பார்த்துட்ருக்காங்க, கேர்ஃபுல்லாகவும் இருப்பாங்க. நிச்சயமாக. முதல்ல சனி வக்ர பயிற்சி, இது திருக்கணித அடிப்படையில் நம்ம சொல்கிறோம். இப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலும் சனி என்ற கிரகம் வக்ரகதியில் வரும் பொழுது அதோட பிளானட்டோட ஸ்பீடு லெவல் குறையும். அப்போ சனி வக்ரகதியில் வேலை செய்யும்போது இத்தனை நாளாக சனி கெடுதலை செய்திருந்தால் நல்லது செய்வார், நல்லது செய்திருந்தால் கெடுதல், அப்படியே தன் பலனை சுயமாக மாற்றிக்கொள்கிறார். ஓகே. அப்போ அஸ்ட்ரானமிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சிம்பிளாக புரியணும்னா சனிக்கு 5லிருந்து 9 வரைக்கும் சூரியன் வரும்பொழுது வக்ரம் பெறுங்கிறது. இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, நிறைய பேர் வாழ்க்கையில் ஒரு சில வாய்ப்புகளை தவற விட்டுருப்பாங்க. தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக, திருமண ரீதியாக. அப்போ அங்கேருந்து ஒரு ஃபோன் கால் வந்து உனக்கு வேலை இல்லைன்னு சொன்னேன் வா அப்படின்னு சொன்னால் அப்படி இருக்கும். முதல்ல நாங்கள் இந்த வரன் வேணான்னு சொன்னோம், திருப்பி அவங்களே கேட்குறாங்கன்னா ஒரு பாசிட்டிவாக ஆகிடாது. அப்போ ஒரு காதல் சம்பந்தப்பட்ட திருமண வயதுடைய ஆண் பெண்கள் முதல்ல நோன்னு சொன்னாங்க, இப்போ சரின்னு சொல்கிறாங்க. வெளிநாட்டு வாய்ப்புகள் ஃபஸ்ட்டு ரிஜெக்ட் ஆச்சு சார், திருப்பி அதே பாஸ்போர்ட் ஆஃபீஸில் கூப்பிட்றாங்க. அப்போ லைஃப் சேஞ்சிங் மூவ்மெண்ட் நடக்குது இந்த 12 ராசிகளுக்கும். அப்போ இந்த வாய்ப்பை தக்க வைத்துக்கிட்டோம்னா பொருளாதார ரீதியாக, தொழில் ரீதியாக, சொத்து ரீதியாக, குழந்தை பிறப்பு, அது மட்டும் பூர்வீக ரீதியான சொத்துக்கள், தாய் தந்தையின் உடல்நிலைகள், பிஸ்னஸ், அப்புறம் வேலை, இது மாதிரி அனைத்து விஷயங்களும் மாறுதல் ஏற்படுத்துகிறது. சூப்பர். ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா யோகத்தின் உச்சமாக வந்துடும். ஒரு சிலர்லாம் சார் கவனமாக இருந்துக்கணும், ஏன்னா இதில் கவனமாக இருந்துக்கிட்டால் சேஃப் ஆயிடுவீங்க, உங்களுக்கு அது கெடுதலாக மாறாமல் இருக்கிறதுக்கு. அப்போ ஒவ்வொரு ராசி அடிப்படையிலும் இருக்கின்ற கிரக அமைப்பில் மிகப்பெரிய மாறுதல் ஏற்படுகிற காலகட்டம் இதுதான்.
அதாவது வர்ற அழைப்புனால அதிர்ஷ்டமும் வரலாம், பாதகமும் வரலாம். ஆனால் அதை நீங்கள் தான் கரெக்டாக இதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதானே சார்? நிச்சயமா. ஸோ இப்போ நம்ம வந்து 12 ராசிக்கான அந்த சனி வக்ர பயிற்சி பார்க்கலாமா சார்? நிச்சயமா மேடம். அடுத்தது மிதுன ராசி சார். இந்த மிதுன ராசிக்காரர்கள் எப்பவுமே வந்து நீங்கள் நிறைய அட்வைஸ் நம்மளுக்கு பண்ணுவாங்க. மிதுன ராசி உட்காந்து அட்வைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும். அவ்வளோ அருமையாக நம்மளுக்கு புத்தி சொல்லுவாங்க, உங்களுக்கே தெரியும். ஆனால் அவங்க தெளிவாகவே இருக்க மாட்டாங்க சார், குழப்பத்திலேயே தான் இருப்பாங்க இல்லையா? அடுத்தவங்களுக்கு புத்தி சொல்கிற அவங்க என்னைக்கு தான் தெளிவாவாங்க? இந்த சனி வக்ர பயிற்சியிலையாவது அவங்க தெளிவான ஒரு புத்தி எடுப்பாங்களா? எங்கேயோ ஒரு அருமையான ஒரு அழைப்பு வரும்ன்றீங்களே, அந்த அழைப்புலையாவது அவங்க தெளிவாவாங்களா? சொல்லுங்கள் சார். நிச்சயமாக. முதல்ல மிதுன ராசிங்கிறது அறிவாளி ராசி, விகட யோகம் உள்ள ராசி. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் தயங்குவாங்க, போகலாமா வேண்டாம். ஆனால் இந்த தயக்கத்தை தாண்டி அடுத்தது முன்னேறுவாங்க பாருங்க, மிகப்பெரியதாக இருக்கும். இந்த ராசி ஒன்று தாங்க தான் இருக்கின்ற ஃபீல்டில் ஃபஸ்ட்டு லாஸ்ட் வரைக்கும் நாலேஜை கெயின் பண்ணுற ராசிங்க. வெரி குட். அப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் ஒரு பியூனாக சேர்ந்தவங்க கடைசியில் சிஇஓ ஆனால் எப்படி இருக்கும்? இது மிதுன லக்னத்தில் ஒரு அம்மையார் இருந்தாங்க, சிஎம் வரைக்கும் வந்தாங்க. அப்போ அவங்க சாதாரணமாக உள்ள என்ட்ராகி பெரிய லெவலில் வந்தாங்க பார்த்தீங்களா? அந்த ராசியோட தன்மையே அதுதான். இப்போ இந்த ராசிக்கு இந்த சனி வக்ரம் 10ல் பெறும்பொழுது காலகட்டம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் 7ஆம் இடத்துல இருந்த சனியின் தாக்கம் விலகிறனால முதல்ல திருமண உறவு பந்தங்கள் வலு பெறுகின்றன. உறவு ரீதியாக நிறைய மிஸ்கம்யூனிகேஷன், கணவன் மனைவி எத்தனை வருஷம் வாழ்ந்திருப்பாங்க, மிஸ்கம்யூனிகேஷனாக இருந்தது. அப்போ வாழலாமா வேண்டாமா இருக்கிற உறவுகள். ரெண்டாவது, கல்யாணம் ஆகுமா ஆகாதா, ஏன் எங்களுக்கு மட்டும் இப்படின்னு இது ஒரு ஒருத்தங்க. சார் ஃப்ரெண்ட்ஷிப்பு காதல்லாம் இருக்குது சார், திடீர்னு கோச்சிக்கிறாங்க, ஃபோன் எடுக்க மாட்டுறாங்க. இந்த மாதிரி மிஸ்கம்யூனிகேஷன் ரிலேஷன்ஷிப்பில் நடந்தது இந்த ராசிக்கு. இப்போ தான் அந்த அழைப்பு வருது. இவங்களுக்கு அந்த மன ரீதியாக ஃபஸ்ட்டு குழப்பங்கள் தீரனால சரியான முடிவு எடுக்கிறாங்க. அப்போ திருமண உறவு அந்த அழைப்பு வந்த உடனே சுப காரியங்கள் நடக்குது. 2ல் குரு பகவான் வேறு இருக்கார். அப்போ திருமண வாய்ப்புகள் நல்லபடியாக வந்து அடுத்த வாழ்க்கையில் பயணிக்க போகிறாங்க. பிரிந்த உறவுகள் எல்லாமே சேரக்கூடியது. இந்த ஈகோ பார்க்காம என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மிதுன ராசிக்கு அவங்க பார்ட்னர் கால் பண்ணுவாங்க. அந்த கால் அட்டன் பண்ணி ஒரு 10 நிமிஷம் பேசுங்க. வெரி குட். பேசி பார்த்து என்ன ஏதுன்னு ஒரு மீட் பண்ணுங்க. ஜோதிஷனை பார்த்துட்டு நிறைய பரிகாரம் கொடுத்து நிறைய பேர்த்து சேர்த்துருக்கோம். சூப்பர். வாழ்க்கையில் அப்படி யூ டர்ன் போட்டுருங்க லைஃபை. அப்போ இந்த நேரத்தில் முக்கிய முடிவு எடுக்க வேண்டியது. காதலில் பிரிந்தவர்களும் ஒன்று சேர வாய்ப்பு வருது. சரியான காலகட்டம் இது. இது வேலை செய்கிற விஷயத்தில் இன்னும் பார்க்கணும். ஏன்னா இந்த குரு பகவான் வேற 6 பார்க்குது. சனி பயிற்சியில் ஏன் குரு பகவான் சொல்கிறேன்னா, அதுக்கு திரிகோணத்தில் இருக்குது. இந்த வேலை செஞ்ச நிறைய பேர் வேலை இல்லாமல் இருந்தாங்க, வேலையில் டாமினேட் பண்ணிட்டே இருந்தாங்க. வேலையை இவங்க செஞ்சதை மற்றவங்க பெனிஃபிட் அடைஞ்சாங்க இதெல்லாம். ஆனால் இந்த ராசிக்கு குரு 6 பார்த்தேன். ஃபஸ்ட்டு தான் செய்த வேலைக்கு தான் அங்கீகாரம் கிடைக்குது, ப்ரொமோஷன் ஏற்பட வாய்ப்புண்டு. ஒரு ஸ்டெப்லேருந்து அடுத்த ஸ்டெப்பை நோக்கி நகர்றீங்க. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட துறைக்கு ட்ரை பண்ணுற கவர்மெண்ட் வாய்ப்பு வருது. நிறைய பேர் இந்த ராசிக்கு வெளிநாட்டு பயணம் பண்ணும் ஒரு இடமாற்றத்தை எதிர்பார்த்துருந்தது. இந்த இடமாற்றம் நல்ல வாழ்வில் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டம் வருது. அப்போ ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லுவாங்க. இது மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்கூலில் ஒரு வேகன்சி இருக்காமல் ட்ரை பண்ணிப்பாரு. அது என்னென்னு காது கொடுத்து கேட்கணும். ஒரு டாக்டர் சம்மந்தப்பட்டு சொன்னேன், இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்றாங்க, அது என்ன போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க, சம்பளம் கம்மியாக இருக்குமோ அதை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுங்க. யார் அட்வைஸ் பண்ணாலும் கேட்க மாட்டாங்களா சார்? இல்லை, இந்த ராசி சொல்கிற விஷயங்கள்லாம் என்ன தெரியுமா, காது கொடுத்து முதல்ல கேளுங்க. ஒரு 10 நிமிஷம் பேசுங்க, அப்போதான் தெளிவாகும். ஆனால் அடுத்தவங்களுக்கு எல்லாம் புத்தி சொல்கிறீங்களே, நீங்கள் எப்போ தெளிவாவீங்கன்னா இது ஒன்று தான். ஃபுல்லாக கேளுங்க. யார் பேசினாலும் ஃபோன் பண்ணி பேசினா கேளுங்க. அட்வைஸ் நீங்கள் கேளுங்க, அதுதான் இன்னும் நல்லது. இவங்க அறிவாளி தான். அந்த ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் எடுப்பாங்க. அதாவது குப்பையில் கூட மாணிக்கம் கிடைக்கலாம். எனக்கு தான் எல்லாம் தெரியணுவாங்களோ? இல்லை, அப்படிலாம் இல்லை. இவங்க தன் உணர்வு தெரிஞ்சுக்கிற நாலேஜ் தான் குப்பையில் கூட மாணிக்கம் கிடைக்கும்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த நேரத்தில் திடீர் ஒரு யோகம் வந்து ஒரு ஃபோன் காலில் வேலை வாய்ப்பு கிடைக்கும், இந்த டாக்டர் கிடைச்ச மாதிரி யோகம் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு ஒருத்தங்க தகவல் கொடுக்குற அந்த தகவல் சுபமாக இருக்கும். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்கு சொத்து சுகம் சேர்க்க வாய்ப்புண்டு. ஏன்னா இந்த நேரத்தில் சொத்து நிறைய பேர் இருக்குது சார், வாங்கிக்கங்கம்பாங்க. இல்லை சார், அவ்வளோலாம் வாங்க முடியாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு 7 சென்ட்டில் வருது, எனக்கு தேவையில்லைங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, பிரித்து கொடுக்குறேன்பாங்க. நீங்கள் வாங்கிக்கங்க சார், 3.25 சென்ட் வாங்கி ஒரு கிரவுண்டு மட்டும் வாங்கிக்கங்கம்பாங்க. வாய்ப்பு இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அப்போ உங்களுக்கு நீங்கள் பெஸ்ட்டு மெயினான இடத்துல நல்ல ரேட்டாக அவங்களுக்கு ஒரு அர்ஜென்ட்டுக்காக சேல்ஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு. அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி ரீதியாக பார்த்துக்கலாம். இன்னொன்றுங்க, இந்த குழந்தைக்காக இயங்குனது இந்த ராசி தான். குழந்தை பாக்கியம் இருக்குமா இல்லையா, குழந்தை கன்சீவாக இதானது, ஒருத்தருக்கு ஐவிஎஃப் வரைக்கும் போய் ஃபெயிலியர் ஆச்சு. ஏன்னா ரைட் டைமை பார்த்து சூஸ் பண்ணல. இப்போ ரைட் டைமாக வருது, குருபலம் இருக்குது.
இப்போ என்ன பண்ணுன்னா இவங்க கரெக்டான ஒரு 2-3 இது விசாரிக்கும் பொழுது இவங்களுக்கு ஒரு தகவல் கொடுப்பாங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் இந்த டாக்டரு இப்போ அஸ்ட்ராலஜிலே சொல்லலாம், இவங்களுக்கு இந்த டாக்டர்லாம் செட் ஆகும், இந்த கிழமையில் போய் பாருங்கன்னு. அது அஸ்ட்ராலஜரே சொல்ல முடியும். நிச்சயமா சொல்ல முடியும். ஏன்னா அவங்க ஜாதகத்தில் எது வலுவாக இருக்கும். ஒரு பெண்ணுக்கு எட்டில் சுக்கிரன் இருந்து அந்த கிரகம் பார்த்தீங்கன்னா அஸ்தங்கம் பெற்றிருக்கும் போது அந்த பெண்ணுக்கு பெண் டாக்டரோட ஆண் டாக்டர் போகணும். அது இல்லாமல் அந்த பெண் பெயர் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மின்னு வந்துருச்சு. அந்த டாக்டர் போகாதீங்க என்ன. சரி, இது ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு சார். இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. பாருங்க, அஸ்ட்ராலஜரே சொல்றாங்களாம் டாக்டர் எந்த டாக்டர் பார்க்கணும் உங்க ராசிக்கு ஏற்ற மாதிரி. அதெல்லாம் நீங்க கவனமா கேளுங்க. இவங்களுக்கு வருகிற தகவல் பல இதில் வெற்றியா கொடுக்குது. வாழ வேண்டிய ராசி, இந்த ஜெயிக்க போற ராசி. இப்ப மாணவர்களுக்கு கூட கொஞ்சம் நல்லா இருக்கு. நிச்சயமா மாணவர்களுக்கு நல்லா இருக்கு. கல்வியில மேன்மை பெறுகிற வாய்ப்பு உண்டு. கேம்பஸ் இன்டர்வியூ வாய்ப்பு கிடைக்குது. அட்டன் பண்ணிருங்க. போலாமா வேண்டாமா அந்த டயலாக் வேண்டாம், குழப்பமே வேண்டாம். அட்டன் பண்ணுங்க. கிடைக்கட்டும். கிடைச்சா வாய்ப்பு, இல்லைன்னா எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் நிச்சயம் அந்த ராசிக்கு மிகப்பெரிய நல்ல வேலை கிடைச்சிருங்க. நன்றி நன்றி சார். தேங்க்யூ. நல்லா அழகாக சொன்னீங்க அந்த ராசிக்கு. அதாவது ரொம்ப அழகான பதிவு, அழகான ஒரு இந்த ராசிக்குள்ளான பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். இது யாருக்காக? உங்களுக்காக தாங்க இந்த பதிவே. நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பாசிட்டிவாக நடந்தால் சந்தோஷம் தானே, பட் நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறதும் நீங்கள் கவனமாக இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு சான்ஸு. ஸ்ரீ சுபம் டாக்டர் விஜயகுமார் அவர்கள் ஜாதகம், இது ஜாதக புக்கு. உங்களுக்கு ஜாதகம் கற்றுக்கணும், நான் என் ராசியை நானே கற்றுக்கணும், ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நிறைய பேர் பிரியப்படுவீங்க. இந்த புக்கை வாங்கிக்கோங்க. அமேசானில் இருக்குது, ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது. இதை வாங்கி ஈஸியாக கற்றுக்கலாம். நீங்கள் ஈஸியாக படித்து நீங்களே ஜாதகம் பார்க்கலாம். உங்களுடைய ராசி பலன் என்ன, உங்களுடைய நட்சத்திரம் என்ன, உங்களுடைய ஜாதகம் என்ன, எல்லாம் நீங்கள் கற்றுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்கல, இல்லை வாங்க தெரியலனா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து நம்ம விஜயகுமார் சார்கிட்டே கேட்டு இந்த புக்கை வாங்கிக்கோங்க. இது பயங்கர யூஸ்ஃபுல்லான புக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே. ஓகேவா? விருப்பம் உள்ளவங்க கண்டிப்பாக அதை வாங்கிக்கோங்க. நன்றி.